ட்ரம்ப்போட திட்டம் என்னவா இருக்கும்? அமெரிக்காவோட ஒரே எதிரி அப்படின்னு காட்டுனோம்னா, ரஷ்யாவ தான் சொல்லுவார்கள். அங்க உள்ள எல்லாருமே சொல்லுவார்கள். ரஷ்யாவ கேட்டா அமெரிக்காவ சொல்லும். ஆனா 2 பயலுகளும் அடிச்சுக்க மாட்டாய்ங்க. அது வேற விஷயம். அப்பேற்பட்ட 2 பயலுகளும் இப்ப ஏதோ லவ்வர்ஸ் தினமும் சாயந்தரம் சந்திச்சு பேசுற மாரி, ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைச்சாலும் எங்கிட்டோ ஒரு மூலையில நின்னு பேசுற மாரி, ஏதோ ஒரு நாட்டுல பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. ஜெலன்ஸ்கி கோச்சுட்டு போயிட்டாரு. இவனுங்க போய் துருக்கியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. எதுக்கு? உக்ரைன் யுத்தத்த நிறுத்துறக்கு. மொத்த ஐரோப்பாவும் அகைன்ஸ்டா நிக்குது. "நில்றா, ஓரமா போய் நில்றா" அப்படின்ட்டு மீண்டும் இவர்கள் கத்தாருக்கு பேச்சுவார்த்தை நடத்தப் போறதுக்கு டேட் குறிச்சுக்கிட்டு இருக்கார்கள். இந்த அளவுக்கு வீரியமா 2 பயலுகளும் இருக்கும்போது, ஒட்டுமொத்த உலகமும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏமாந்து போற நாடுகள் காணாமயே போயிரும் அப்படிங்கிறதான், அந்த மாரி ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. அந்த ஏதோ திட்டம் என்ன? இப்போதைக்கு ஐரோப்பாவ டிஸ்டர்ப் பண்றது மூலியமா ஐரோப்பா 10, 15 வருஷம் பின்னாடி போயிரும். எதுல? பொருளாதாரம், வாய் பேசுறது எல்லாத்துலயுமே. அதே மாரி ஐரோப்பா தன்னோட அந்தஸ்தை இழக்கும். நேட்டோல இருந்து அமெரிக்கா வருது. அதே மாரி உக்ரைன் யுத்தத்துல அம்போன்னு ஆப்கானிஸ்தான் மாரி விட்டுட்டு அமெரிக்கா வெளியேறுதுன்னா, ரஷ்யாவும் விட்டுட்டு வெளியேறாது. ஆஹா! அமெரிக்கா உதவிகள் நின்னு போச்சு. இனிமே சண்டை போடுறது எனக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்ய படைகள் பின்னாடி போப்போது? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ரஷ்ய படைகள் இன்னும் ஜோரா முன்னாடி போகும். ஜெர்மனோட புது சான்ஸ்லர் வந்து ஹிட்லர் ரத்தம் இன்னமும் என் உடம்புல ஓடுது தெரியுமா? அப்படின்னு 10,00,000 வீரர்கள டிப்ளாய் பண்ண போறாரா? அதுவும் பண்ண முடியாது. பிரான்சு கேட்கவே வேணாம். மேக்ரான் அவர்கள் தடவு தடவுன்னு தடவிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஏறக்குறைய ஐரோப்பா கடுமையா டிஸ்டர்ப் ஆகும். அப்படி ஐரோப்பா கடுமையா டிஸ்டர்ப் ஆகும்போது அமெரிக்காவ ஒரே அடியா எதிர்த்துக்காது. விட்டு குடுத்து தான் போகும். அது போக ஐரோப்பா மார்க்கெட்ட பல நாடுகளும் இழக்க வேண்டியது வரும். குறிப்பா சீனா இழக்க வேண்டியது வரும். நான் தடை போடுறேன், நீயும் தடை போடு அப்படின்னு ட்ரம்ப் கூப்பிட்டு கேட்கவும் தேவையில்ல, கெஞ்சவும் தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காவே நடந்து போயிரும். தடையே போடாட்டியும் சீனா வித்து கிழிச்சிட முடியுமான்னு கேட்டா முடியாது. இந்த மாரி அதான் 100% இப்ப நம்ம பேசுறது எல்லாமே நடக்காது. ஆனா அதோட தாக்கம் அப்படிங்கிறது மறைமுகமா, இன்டர்னலா 100% எல்லா நாடுகளும் அனுபவிக்க வேண்டியது வரும். இப்படி பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகுல ஒரு பெரிய பிராந்தியத்துல இருந்து ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது எல்லா பக்கமும் வெவ்வேறு வடிவத்துல பிளாஸ்ட் பண்றதுக்கு அமெரிக்கா பல வேலைகள பண்ணி வச்சிருக்கும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். பெரும் பணக்காரர்கள் அவர்கள் பணத்தையும், செல்வத்தையும் பாதுகாக்க விரும்புவார்கள். பெருக்கவும் விரும்புவார்கள். ரிட்டயர்ட் ஆகி வீட்ல உட்கார்ந்து பால் பண்ணா சாப்பிட முடியும்? அதே ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கையில ஈடுபட்டு தான் ஆகணும். அப்ப அவர்களுக்கு சேஃபான ஒரு பகுதி எது? சத்தியமா அமெரிக்கா தான். எல்லா காலகட்டத்திலயும் சேஃபா. அந்த அமெரிக்கா டாக்ஸ் ஃப்ரீயா மாறிட்டா, ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அதுவும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. முற்றிலும் டாக்ஸ தூக்கிடுறேன். அமெரிக்காலயே எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அமெரிக்கர்கள் அமெரிக்க பொருள்களே வாங்குங்க. இந்த மாரி பல விஷயத்த அவரு பேசிக்கிட்டு இருந்தவர் தான். என்னைக்கு அந்த டாக்ஸ் ஸ்லாப குறைக்க போறாரா? இல்ல இன்கம் டாக்ஸே தூக்க போயி, வெறும் ஜிஎஸ்டி மாதிரி நடைமுறைகள் மட்டும் இருக்க போதான்னு தெரியல. அந்த மாரி அடிச்சுச்சு அப்புட்ன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க. எல்லா பெரும் பணக்காரர்களும், பெரும் நிறுவனங்களும் ஓடி போயிரும். இப்ப டாக்ஸ் ஃப்ரீன்னு குட்டி நாடுகளுக்கெல்லாம் போறார்கள். அதே மாரி பெரிய அளவுக்கு டாக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி கல்ஃப்லலாம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கார்கள். எல்லா பேரும் அங்க போய் உட்கார்ந்துட்டா என்ன ஆகும்? அப்படி உட்கார்றத நாடுகள் தடுக்கும். அப்படி தடுக்கக்கூடிய நாடுகள் ஏற்கனவே அடிபட்டு, மிதிபட்டு அப்படியே நொந்து போய் ஐசியூல கிடந்தா என்ன செய்வாய்ங்க? ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறது தான். ஏறக்குறைய ட்ரம்ப்போட திட்டம் அதுவா கூட இருக்கலாம். அப்படி வரக்கூடிய நபர்கள் கிட்ட அழகா கல்லாப்பெட்டிய தொறந்து முந்திலாம் இன்வெஸ்ட் பண்ணி இம்புட்டு பேருக்கு வேலை தந்தா போதும் அப்படிலாம் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் கிடையாது. கல்லாப்பெட்டிக்கு குடுத்துரு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்க, வேலை பார்த்துக்க, வடக்கட கூட போட்டுக்க. இப்ப என்ன? அப்படிங்கிற மாரி ட்ரம்ப்போட கோல்ட் கார்ட் சிஸ்டத்த கொண்டு வந்திருக்கார். இத பூரா கூட்டி கழிச்சு பார்த்தா, அமெரிக்காவுக்கு கீழ உலக நாடுகள் இல்லை அப்படின்னு பேசுற தியரிய ரொம்ப சுலபமா இவர்களால பிரேக் பண்ணலாம். எங்கடா பேசுனீங்க? ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு மண்டபத்த ஃப்ரீயா கிடைச்சுச்சுன்னு புடிச்சு பேசுனாங்கப்பா. அதெல்லாம் மனசுல எடுத்துக்காத அப்படின்னு எல்லா நாடுகளும் சொல்லி கடந்து போகும். அப்ப டாலரு டீடாலரேஷன் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது தான் இதுக்கு தோதா ஏறக்குறைய எப்படி மன்னர்கள் ஆட்சிய ஒழிச்சு கட்டி ஜனநாயகம் ஆட்சின்னு அப்படின்னு கொண்டு வந்தார்களோ, அதே மாரி ஜனநாயக ஆட்சியோட தூண்கள் அப்படின்னு சொல்லி அப்பப்ப சில அவதார புருஷர்கள் வருவார்கள். அதுல உண்மையும் இருக்கும், போலியும் இருக்கும். கலியுகத்துல எல்லாம் நடக்கும். அதனால ஒரு சார் அப்படியே ஓட முடியாது. அப்ப அவர நீ போலின்னு சொல்றியா? அப்ப இவர நீ கடவுள்ன்னு சொல்றியா? அப்படின்னு சொல்லி கீழ கமெண்ட்ல வந்து கேட்கக்கூடாது. பதில் கிடையாது. 2ல யார் யாரு உண்மை, போலின்னு நமக்கு என்னத்த தெரியும்? நேரடியா அனுபவிச்சவன் வெளில வந்து சொன்னா தான் உண்டு.
அந்த மாதிரி ஜனநாயகத்தோட தூண்கள் அப்படின்னு சில அவதார புருஷர்கள்லாம் எந்திரிச்சார்கள். இப்ப அப்படிலாம் கிடையாது. அமெரிக்கா கை காட்டுறது பூரா கார்ப்பரேட் ஆட்சியை நோக்கி காட்டுறார்கள். ஒரு நாட்டுல ஒரு கார்ப்பரேட் வளமா இருந்தா அந்த நாடு வளமா இருக்கு. இது ஊரறிஞ்ச உண்மை. நீ ஒண்ணும் கிளாஸ் எடுக்க வேணாம் ஜாமி அப்படிங்கிற மனநிலையில் தான் எல்லாருமே இருக்கோம். அந்த கார்ப்பரேட் முதலாளிகளும் இப்ப அரசியல்ல வெறித்தனமா ஈடுபட்டா எப்படி இருக்கும்? இன்னமும் ஜெகஜோதியா இருக்கும்டா நாடு அப்படிங்கிற மாரி தான் எலான் மஸ்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்து விட்டிருக்கார்கள். எலான் மஸ்க் மிகப்பெரிய அரசு பதவியும் கொடுத்து அழகு பார்க்கிறார்கள். மனுஷன் ஜெர்மன் அரசியல்ல போய் பாயிறாரு. இந்த பக்கம் பிரிட்டன் அரசியல்ல போய் பாயிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு பிசினஸ் மேன் போய் பாய்ஞ்சத இந்த உலகம் பார்த்திருக்கு? சத்தியமா கிடையாது. யாரோ ஒரு நல்லவர், வல்லவர் வந்து வெளிநாடு அரசியல்கள்ல பங்கேற்பார். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வீரியமா எல்லாமே ஒரு உச்சகட்டத்துக்கு போய் அப்படியே ஒரு டவுன்ஃபாலுக்கு வருங்கிற மாரி, அப்படியே உச்சகட்டத்துக்கு போய் என்ஜிஓக்கள்லாம் கடைசியில மன்னர்கள் மாரி சுத்த ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அந்தந்த நாட்டோட ரிசர்வ் பேங்க்ல உள்ள கஜானாக்கள காட்டிலும் என்ஜிஓக்களோட ஹெட் கிட்ட உள்ள கஜானா பெருசாகி போச்சு. இப்ப அந்த டவுன்ஃபால் அடுத்து கார்ப்பரேட்டுகள் கைக்கு போற மாரி சில சினாரியோஸும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் ஏறக்குறைய கூட்டி கழிச்சு பார்த்தா, அன்னை அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ண எல்லா நாடையும் அன்னை அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிறது தான். அந்த அடி அப்படிங்கிறது ஐரோப்பால இருந்து ஆரம்பிச்சிருக்குங்கிறது ஒரு ஆறுதல். எப்பயுமே முதல்ல அடி வாங்குறவனுக்கு சுதாரிக்கிறதுக்கு நேரமே கிடைக்காது. அடுத்தடுத்து சண்டைக்கு போறவன் அங்க உள்ள ஒரு லீக்கேஜ் எல்லாம் பயன்படுத்தி வெற்றி, தோல்விய மேனேஜ் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல நம்மல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள நிலைமை. இது அப்படியே நடக்குமான்னு கேட்டா தெரியாது. நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடியே இவர் சொன்னத வச்சு நீ சொல்லிட்ட அப்படின்னு 2, 3 நாள் முன்னாடி இதே சப்ஜெக்ட்ட யாரு பேசியிருந்தாங்கன்னு வந்து என்கிட்ட கமெண்ட்ல சண்டை போடக்கூடாது. காரணம் எல்லாரும் ஒரு நிகழ்வ வெவ்வேறு டைரக்ஷன்ல இருந்து பார்க்குறோம். அவர்கள் புரிஞ்சத ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஸ்டைல்ல பதிவு பண்றோம். இந்த மாரி பிரச்சனைகள பெரும்பாலும் இந்த தளம் அனுபவிச்சதில்ல. இருந்தாலும் சப்ஜெக்ட்ட உத்து ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் நெறைய ஐடியா வரும். நன்றி. வணக்கம்.